நமஸ்காரம். இப்போ நம்ம நாராயணியமோட 13வது தசகம் ஹிரண்யாக்ஷ வதம் இதோட ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் ஹிரண்யாக்ஷம் தாவத்து வரத பவதன்வேஷண பரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் இங்கே அவரை தாவத்து வரத பவத்து அன்வேஷண பரம் அப்படின்னு வரத அப்படின்னு கூப்பிட்றார். வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கும் ஹே குருவாயூரப்பா. ஹிரண்யாக்ஷம் பவதன்வேஷண பரம், அந்த ஹிரண்யாக்ஷன் உங்களை தேடின்னு இருந்தான். பவத்து அன்வேஷண பரம் தேடின்னு இருந்தான். எங்கே தேடின்னு இருந்தான் அப்படின்னாக்க பிரளய ஜலத்தில் தங்களை தேடிக்கொண்டிருந்தான். முழங்கால் அளவு தான் இருந்தது, அதில் அவன் தேடின்னு இருந்தான். சரந்தம் சாம்வர்த்தே பயசி, இந்த தண்ணிக்குள்ளே அந்த பிரளய டெல்யூஜ் பயசி, அந்த பிரளய ஜலத்தில் நிஜ ஜங்கா பரிமித்தே, அவனோட தொடைகள் அளவே இருக்கிற அந்த ஜலத்தில் தேடின்னு இருந்தான். அப்புறம் அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். தேடிக்கொண்டிருந்த அந்த ஹிரண்யாக்ஷன் கிட்ட பவத்து பக்தகா கத்வா, உங்களோட பக்தனான அவன் போய் கப்பட்ட பட்டுதீகி நாரத முனிகி. யார் அவர்? நாரத முனி. நாரத முனியானவர் வஞ்சனையாக நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப திறமசாலி. அவர் ஹிரண்யாக்ஷனிடம் சென்று இப்போ என்ன பேசினார்னு பார்க்கலாம். ஷனை ரூச்சே நந்தன்னு ரொம்ப காமாக பேசினாராம். ஷனைனா ஸ்லோவா, ஷனைச்சரன், அதனால தான் சனீஸ்வரனுக்கு பேர். அது ஷனைஹி சரந்தி இத்தி, ஸ்லோவாக நடக்கிறதுனால. நந்தன்னு தனுஜம் அப்பி, அந்த அசுரனுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கிறாப்புல என்ன பண்ணான் அப்படின்னாக்க, எதை பண்ணியிருந்தா அசுரன் சந்தோஷப்படுவான்? நிந்தன்னு தவ பலம், தங்களோட பலத்தை ரொம்ப கீழே அப்படி ரொம்ப கேவலமாக இகழ்ந்து அந்த அசுரன்கிட்ட பேசி அந்த அசுரன் சந்தோஷப்படும்படி கப்பட்டமாக தங்களுடைய பக்தனான நாரத முனி இதை செய்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த முதல் ஸ்லோகம். இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். இதில் என்ன கூப்பிடுறாருன்னா, மாயாவி விஷ்ணு அப்படின்னு சொல்லித்தரார் அவங்கிட்ட. அந்த மாயாவி விஷ்ணு பாரு, ஹரதி பவதியாம் வசுமதி, உன்னோட பூமியை கவர்ந்துட்டு போகிறாரே அப்படி, அஹோ கஷ்டம் கஷ்டம், இது என்னடா அது கொடுமை அப்படின்னு நாரதர் அந்த அரக்கர்கிட்ட அதை கேட்ட அந்த அரக்கன் என்ன பண்ணானாக்க, நதன் குவா அசௌ, எங்கே போனான், எங்கே இருக்கான் அந்த விஷ்ணு, எங்கே இருக்கான் அந்த விஷ்ணு அப்படின்னு தர்ஷித பதகா முனினா தர்ஷித பதகா. நம்ம நாரதர் தோ இங்கே தான் போகிறான் பாரு, இங்கே தான் போகிறான்னு அவருக்கு வழிகாட்டுறார் இவர். அப்போது என்னாச்சுன்னா, பவந்தம் சம்பிராப்தம், நீங்கள் பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களே அந்த பூமாதேவியை, அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான். தரணிதரம் உத்தியந்தம் உதக்காத்து, அந்த தண்ணியில் மேலே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கிளம்புற உங்களை அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அப்படி தானே அப்படின்னு கேட்குறாப்புல. 3வது ஸ்லோகத்தில் அஹோ ஆரண்யோயம் மிருக அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்கிறான். சீச்சி, இது ஒரு காட்டு விலங்கு தானே அப்படின்னு ரொம்ப பரிகாசமாக கேலி பண்ணுற மாதிரி பெருமாளை பார்த்து சொல்கிறான். சொல்லிட்டு நிறைய பகுதரைகி துருக்தைகி, நிறைய வார்த்தைகள் அபியூஸ் பண்ணுறான். திதி சுத்தம் யார் பண்ணுறா? இந்த திதி சுத்தமான அசுரன் பண்ணுகிறான். அவனெல்லாம் கண்டுக்கலை. அவஜ்ஞாய பகவன், இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை பகவான். மஹீம் திருஷ்டுவா, எதை பார்த்து கண்டுண்டார்னா, கையில் இருக்கிற பூமி பிராட்டி எப்படி இருக்காளாம், தம்ஷ்ட்ரா ஷிரசி சக்கிதாம், அவளை தன்னுடைய கோர பல்லில் தூக்கின்னு இருக்கார் அவர். பெருமாள் தூக்கின்னு இருக்கார். ஆனால் சக்கிதாம், அவள் எப்படி இருக்கான்னா அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது பயத்தில் அந்த அசுரனை பார்த்து. ஸ்வேன மகசா, உடனே என்ன பண்ணார், தன்னுடைய பவர்னால், என்ன யோக சக்தியால், பயோதவ் ஆதாய, அவளை அந்த தண்ணியில், அந்த பூமியை அந்த தண்ணியில், தோ இங்கே இருமா, ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லி அவளை நிற்க வைத்து, பிரசபம், உடனே அவளை நிற்க வைத்து உடனே அட்வன்ஸ் என்ன பண்ணார், உதயுங்த்வா மிருதவிதவ், சண்டை தாண்டா இவனோட அப்படின்னு சண்டைக்கு போடுறதுக்கு புறப்பட்டார் அப்படின்னு 3வது ஸ்லோகம் முடியறது ஆச்சு. சண்டை இப்போது போட ஆரம்பிக்க போகிறா இல்லையா. இந்த 4வது ஸ்லோகத்தில் கதா பாணௌ தைத்தியே துவமபிஹி கிரகீதோன்னத கதா,
அந்த கதாபானம் கையில் அவன் கதையை வச்சுட்டு இருக்கான். உடனே இவருக்கும் என்ன கையில் வந்து அதே உன்னத கதா, அவன்கிட்ட இருக்கிறது சாதாரண கதை, நம்மள்கிட்ட இருக்கிறது பிரமாதமான டிவைன் மேஸ் கையில் வந்துடுத்து. நியுத்தேன கிரீடன்னு கட கட ரவ உத்குஷ்ட வியதாகா. ஒரே மேலே சண்டேல வந்து பயங்கரமாக அந்த மேலே ஆகாசத்தில் டங் டிங் டங் டிங்னு ஒரே சத்தம் வருதான். அதை பார்த்த உடனே ஆஹாஹா இங்கே ஒரு சண்டை நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரண ஆலோக்க, சண்டைனாலே நம்ம எல்லாரும் நிறைய பேர் சேருவா இல்லையா, அதை போல் தேவர்கள் அனைவரும் ரொம்ப இது என்ன நடக்கிறது அப்படின்னு ஔத்சுக்கியாத்து, ஒரு கியூரியாசிட்டி, ஒரு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மிலதி சுரசங்கே, அங்கே வந்து கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். சுரசங்கேனா தேவர் கூட்டம் வந்து சேர்ந்தது. திருத்தம் அம்மும் நிருந்தியா சந்தியாத்தகா பிரதமன்னு. இதுக்கு நடுவில் யார் சொல்கிறானாக்க பிரம்மதேவர் வந்து தாத்ரா ஜெகதீஷே, பிரம்மதேவர் சொல்கிறார், பாப்பா நீங்கள் வந்து சீக்கிரமாக கொல்லணும், சாயங்காலத்துக்குள்ளே அவனை கொல்லணும் நீங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் பிரம்மதேவர். இப்போது 5வது ஸ்லோகம். கதோன்மர்தே தஸ்மிம் ஸ்தவ கலு கதாயாம் திதிபுவகா அப்படின்னு இந்த சண்டை நடந்தது. 2 பேரும் கதாபாணியாக சண்டை போட்டுருக்கா. என்ன தவ கலு கதாயாம், தங்களோட கதை வந்து திதிபுவகா, அந்த அசுரனால் கதா காத்தாத்து தான் நகர்ந்து போய் எங்கேயோ விழுந்துருத்து. பூமௌ ஜட்டித்தி பதிதாயம், டபக்குன்னு கீழே விழுந்துருத்து. விழுந்த உடனே அகஹ போஹோ, அடேங்கப்பா என்ன பண்ணேன், மிருதுஸ்மேர அஸ்யஸ்வம் தனுஜ குல நிர்மூல நச்சனம், ரொம்ப ஒரு சிரிப்போட, ஓஹோ நீ என்ன அந்த கதையை போட்டுட்டியா அப்படின்னு ஒரு சிரிப்போட தனுஜ குல நிர்மூல நச்சனம். அதனால அவனை அழிக்கிறதுக்கு மனசுல சங்கல்பம் வந்துடுத்து. அத என்ன பண்ணார், மகா சக்கரம் ஸ்மிருத்வா, கையில என்னுடைய சுதர்சன சக்கரம் வந்து சேரட்டும் அப்படின்னு நினைச்சு கொண்டார், இன்வோக் பண்ணார். சக்கரம் வந்து சேர்ந்தது. கரபுவி ததானு, கையில வந்து சேர்ந்தது. ருருச்சிஷே, ரொம்ப அழகா இருந்தது கையில் அது வந்த உடனே. நினைச்சு பாருங்கோ, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சியாக அது இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இது இந்த வராக வடிவத்தில் கையில் ஒரு சக்கரம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தார் பெருமாள். அடுத்த ஸ்லோகம். அடுத்ததாக அவனுக்கு ததஹா சூலம், அவன் 6வதுல நம்ம என்ன பார்க்குறோன்னாக்க கையில் அவனுக்கு சூலம் வந்துடுத்து. பெரிய காலப்பிரதிம் ஆருஷி தைத்தியே, பயங்கரமாக கோபம் வந்துடுத்து. அந்த அசுரன் ருத்ரனுக்கு மாதிரி ஒரு கோபம் வந்தது. அந்த சூலாயுதத்தை எரியறான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க துவயி சிந்தத்தி ஏனம், அதை அப்படியே உடைச்சார். கையில் தான், நம்ம கையில் சக்கரம் வந்துடுது இல்லையா, அப்படியே நொறுங்கி போயிடுத்து. அப்போது இன்னும் கோபம் வருது. கரகலித்த சக்கர பிரகரணாத்து, தங்கள் கையில் இருந்த ஒரு சக்கரத்தினால அது சுக்கு நூறாக போயிடுத்து. சமாருஷ்டகா, ரொம்ப இன்னும் கோபம் வந்துடுத்து. முஷ்டியாச கலு விதுதம் துவாம், ரொம்ப கோவப்பட்டு கை முட்டியால் ஓங்கி தாக்கறான். அப்போ மாயையெல்லாம் அவருக்கு ஏதாவது உண்டா? இல்லாத, அதெல்லாம் தாண்டிய தங்கள் கிட்ட உலகத்தெல்லாம் மயக்கிற மாயைகள் எல்லாம், என்னென்ன மாயை உண்டோ அதெல்லாத்தையும் அவன் பண்ணி பார்த்தான். மாயா துவயிக்கில, என்னென்னோ மாயைகளை பண்ணி பார்த்தான். ஜகத்து மோகனகரீகி, இவரே மாயாவி, இவர்கிட்டயே மாயைகளை ஏவினான் அந்த அசுரன் அப்படின்னு சிரிப்போட சொல்லுகிறார் பட்டத்ரி. இப்போ 7th ஸ்லோகம். பவத் சக்கர ஜோதிஷ்கண லவ நிபாத்தேன விதுதே, இது நன்னா கையில் அந்த சக்கரத்தினால் அடிக்கப்பட்டு அதனால மாயையெல்லாம் ஓடிய போயிடுத்து. அதுலேருந்து இருக்கிற ஒரு ஸ்பார்க்கு, அந்த சக்கரத்துலேருந்து பவத்து சக்கர ஜோதிஷ்கண, ஒரு குட்டியூண்டு ஸ்பார்க்குனாலேயே அத்தனை மாயும் தவிடு பொடியாயிடுத்து. விதுத்தே, கம்ப்ளீட்டாக போயிடுத்து. இப்போது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தத்த மாயா சக்கரே வித்தத்த கன ரோஷ அந்த மனசம், அவ்வளோதான் பையன், இன்னும் கோவமோ கோவம். அந்த கோவத்தோட கரிஷ்டாபிகி முஷ்டி பிரகிருதிபிகி, கையால் ஓங்கி ஓங்கி ஃபிஸ்டாலே அடிக்கிறான், முஷ்டியால் அடின்னு அடிக்கிறான் பெருமாளை. அபிக்னந்தம் அசுரம், பெருமாள் அப்படி ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். ஸ்வபாத அங்குஷ்டேன, தங்களோட கையில் ஹிரண்யாட்சனை தங்களோட கையில் இருக்கிற ஒரு பெரிய விரலினால் ஸ்ரவண பதமூலே, காதில் செவிட்டுன்னு சொல்லுவா இல்லையா, காதோட கீழே
நிரவதிகி ஓங்கி கன்னத்தில் அப்படி ஓங்கி அடித்தார் பெருமாள். அப்போ என்னாச்சு அப்படிங்கிறது அடுத்ததில் மகாகாய சோயம், அந்த அசுரன் ஒரே பயங்கர பெரிய அசுரன், பயங்கர பெருத்த அசுரன், தவச்சரண பார்த்த பிரமதிதா, அப்படியே தங்களுடைய காலில் அப்படியே சாய்ந்தான், தங்களுடைய கையால் அடிக்கப்பட்டு அப்படியே தங்களை தாமரை மலர் போன்ற அந்த காலில் விழுந்தான். கலத்து ரக்தகா வக்திராத், வாயிலேருந்து அப்படியே பிளட்டெல்லாம் வருது, அப்பத்தத்து விழுந்தான். ரிஷிபிகி ஸ்லாகித ஹதிகி, அவ்வளோதான், அத்தனை முனிவர்களும் போற்ற ஆரம்பித்தார்கள். ததாத்வாம், தங்களை போற்ற ஆரம்பித்தார்கள். உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாக, அப்படியே அளவற்ற ஆனந்தத்தோடு அப்பாடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்துதிக்கிறா முனீந்திரார்கள். சாந்திராபிகி ஸ்துதிபிகி, நன்னா ரொம்ப உயர்ந்த முழங்குகின்ற ஸ்தோத்திரங்களால் யக்ஞவராக மூர்த்தியான தங்களை துதித்தார்களே. அத்வரதனும் அப்படின்னு சொல்லி யக்ஞவராக மூர்த்தியாக தங்களை துதித்தார்களே அப்படின்னு சொல்கிறார் இதில் பட்டத்ரி. இந்த 9வது ஸ்லோகத்தில் பகவானுடைய வராக ரூபத்தை புகழ்கிறார் பட்டத்ரி. துவச்சி சந்தகா, தங்களுடைய ஹே புருஷோத்தமா, தங்களுடைய தோல் துவச்சி, சந்தகா காயத்ரி முதலிய சந்தஸுகள் இருக்கின்றன. அடுத்தது ரோமசு அப்பி குஷகணகா, தங்களுடைய ரோமங்கள், ரோமம்னாக்க உடலில் இருக்கிற முடிக்கு பேர் ரோமம்னு பேர், ரோமங்களில் தர்பைகள் விளங்குகின்றன. சக்ஷுசி கிருதம், கண்களில் நெய், அப்படியே யக்ஞவராக மூர்த்தியாக அப்படியே யக்ஞம் மாதிரி சொல்ல போகிறார். சதுர்ஹோதார அங்ரவ், தங்களுடைய கால்கள் யக்ஞத்தை கண்டக்ட் பண்ணுவாளே அந்த ப்ரீஸ்ட், சாக்ரிஃபைஸ் பண்ணுற ப்ரீஸ்ட் யார்? பிரம்மா, ஹோதா, அத்வர்யு, உத்காத்தா அப்படிங்கிற 4 ப்ரீஸ்ட் உட்காந்துப்பாலே, அந்த 4 ப்ரீஸ்ட் அவாதான் 4. அடுத்தது ஸ்ருகு அப்பி வதனி, அவருடைய முகத்தில் ஸ்ருக் அப்படிங்கிற ஹோமத்துக்காக வைக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துலேருந்து தான் நெய்யை எடுத்து விடுவா இல்லையா. அடுத்தது ச உதர இடா, அதற்கு பிறகு திருவயிற்றில் இடா அப்படிங்கிற ஒரு பாத்திரம். நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாது, ஹோமத்தில் இருக்கிற பாத்திரங்கள் பேர்லாம். அடுத்ததாக உதர கிரகா ஜிஹ்வாயாம் தே, அதற்கு பிறகு நாக்கில் சோமலத்தைங்கிற ரசத்தை எடுத்து வைப்பதற்கான உரல் போன்ற உருவுள்ள பாத்திரங்கள். நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம இனிமேலேருந்து கொஞ்சம் நிச்சயமாக கவனித்து பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரங்கள். அதற்கு பிறகு பரபுருஷ ஹே பகவானே, கர்ணேச்ச சமசா, கர்ணே காதுகளில் சோமபானம் செய்வதற்குரிய சமசம் என்ற மரப்பாத்திரங்கள் இருக்கிறது. மற்றும் விபோ ஏ பகவானே, பிரபுவே, சோமோ வீரியம், தங்களது வீரியமே சோமரசம், பக்தர்களுக்கு வேண்டும் வரத வரத வரமளிக்கும் ஹே குருவாயூரப்பா. கலதேஷே அப்பி உபசதா, தங்கள் கழுத்தில் மந்திரங்களை மெதுவாக சொல்லி செய்யப்படும் உபசத்துகள் என்ற இஷ்டிகள் இவாளாமும் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இந்த ஹோமம் யக்ஞவராகனா அவரை அப்படியே உருவமைத்தது உடனே பட்டத்ரிக்கு அந்த யக்ஞத்தில் யூஸ் பண்ணுற அத்தனை பேரும், அந்த யக்ஞத்தில் உட்கார்ற ரித்விக்குகள், அந்த யக்ஞத்தில் யூஸ் பண்ணுற அனைத்தும், அதாவது சந்தஸ்கள், அதில் சொல்கிற மந்திரங்கள், அப்புறமா அதில் யூஸ் பண்ணுற தர்பை, நெய், அதற்கு பிறகு அங்கே இருக்கிற ஹோம பாத்திரம், அப்புறம் இடாங்கிற பாத்திரம், அப்புறம் ரசத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சில இதெல்லாம் எடுத்து வைப்பா நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகன்னு, அதை அந்த ஒரு கிரகம் என்ற பாத்திரம், அப்புறம் சமசங்கிற மரப்பாத்திரம், அப்புறம் எந்த சோமரசம், பகவானுடைய வீரியமே சோமரசமாக நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் மெதுவாக சொல்லி ரொம்ப சிலதை ரொம்ப சத்தமாக சொல்ல மாட்டா, மெதுவாக சொல்லி செய்யக்கின்ற இஷ்டிகள், இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் சேர்ந்த அந்த யக்ஞவராக மூர்த்தியை நம் கண்முன் நிறுத்துகிறார் பட்டத்ரி இதில். அடுத்ததாக 10வது ஸ்லோகம். முனீந்திரைஹி இத்தியாதி ஸ்தவனமுகரைர் மோதிதமனாகா. ஹே மதுவை அழித்தவனே, மது ரிப்போன்னு கூப்பிடுறார், மதுவை அழித்தவனே. முனீந்திரைஹி, இப்படியாக இந்த முனிவர்களால்
ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தவன முகைகி மோதித மனஹா, ரொம்ப மகிழ்விக்கப்பட்ட மனமுடையவரான மகீயசா மூர்த்தியா, இப்படி ஒரு மிகப்பெரிய உருவத்தோடு இருக்கின்ற விமலதர கீர்த்தியா, ஒரு துளி கூட மாசே இல்லாத புகழோடு விளங்குகின்ற, என்ன பண்ணார் அடுத்தது, விலசன்னு ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தகா, அவ்வளோதான். அதனோடையே கூடி தாங்கள் ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை அடைந்து அங்கே சுகரச விகாரி, ரொம்ப சந்தோஷமாக பரமானந்தமான ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் தாங்கள் என்ன பண்ணணும், நிருந்தியா ரோகம்மே, என்னுடைய நோய்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும், தீர்த்து அருள வேண்டும், சகலமப்பி ஒன்று விடாமல் அருள வேண்டும், வாதாலயபதே, ஏ குருவாயூரப்பா என்று வேண்டிக் கொண்டு இந்த சர்க்கத்தை முடிக்கிறார் பட்டத்ரி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.